லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் சில வார்த்தைகளை தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரிஞ்சது தான். என்றைக்குமே கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டால் தான் தாளிக்கவே முடியும், எண்ணெய் இருக்கணும். ஆனால் தினந்தோறும் ஏன் ஊற்றுறீங்க? எவ்ரிடே நீடுக்கு அது தேவை. அதே மாதிரி இருக்கிறத தான் அவர் எடுத்து கொடுக்க மாட்டார், புதுசாக எதுவும் எடுத்து கொடுக்க போகிறதில்ல. அவர் கொடுக்கறதுலையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே கடுகு, மிளகு, சீரகம் போட்டால் சிலர் சமைச்சா சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. கடுகு காஞ்சி உளுத்தம்பருப்பு தீஞ்சி இருக்கும். ஆனால் சிலர் செஞ்சாங்கன்னா அப்பவா அது ஏன்னா அதான் அது அந்த அதுவை தான் இப்போ பேச போகிறேன். இந்த வசனத்தை, முதலாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, போதும். இங்கே ஸ்டார்டிங்கே நான் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண விரும்புகிறேன். ஐயா சொன்னதும் சரி, அவங்களுக்குலாம் அப்பப்போ சொல்லுவாங்க, அப்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு. அது வாலிபம். ஆனால் கிழமானா இன்னும் பயங்கர பவர்ஃபுல் ஆகிடும். வேந்து சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியில நிறைந்தவராய். நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கே வரணும்? ஹோலி ஸ்பிரிட் எங்கே வந்தார் பாருங்க அவருக்கு. பரிசுத்த ஆவியில நிறைந்த பிறகு அப்படி போட்டு பாருங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்தவராய். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்போ வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் ஆவியானவர் வந்தார். அப்போது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், இதை வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்து எழுதியிருக்கோம். அந்த ஆவியானவர் எப்போ வந்தாருன்னா, இந்த ஞானஸ்நானத்துக்கு போகும்போது. ஏன் ஞானஸ்நானத்துக்கு போனார் இயேசு அப்படின்னா, அவர் தேவன் குமாரன் தானே, அவருக்கு எதுக்கு ஞானஸ்நானம் அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி இருக்கும். பாவம் செஞ்சவன் தான் மன்னிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படி இல்லை. அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அந்த தேவன் நீதி தான். நீங்கள் ஆரோனுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கும்போது, யாத்ராகமம் 28, 29 அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு மோசையை பார்த்து, நீ ஆரோனை ஜலத்தினாலே சுத்திகரிப்பாயாக்க. அப்போ ஆசாரியனுக்கு தேவன் ஒரு வழி வச்சிருக்காரு பாருங்க. அவன் என்ன பண்ணணும்னா சுத்திகரிக்கணும். ஆசாரியனை சுத்திகரி அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை அங்கே பார்க்க முடியும். நீ அவனை சுத்திகரிப்பாயாக்க. அப்போ அந்த சுத்திகரிக்கும் போது என்ன சம்பவிக்குது? சுத்தமாக்கப்படுறாங்க. 8-9 பாருங்க. 29ஆம் அதிகாரத்தில், அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கு அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு, பார்த்தீங்களா, அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி அவர்களை சுத்திகரிப்பாயாக, அவர்களை பிரதிஷ்டை பண்ணுவாயாக. இந்த பிரதிஷ்டைன்றது அவர்களை சுத்திகரிக்கிறதை காட்டுகிறது. கர்த்தர் அவர்களை ஏன் சுத்திகரிக்க விரும்புகிறாருன்னா, இது தேவ நீதி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது தேவ நீதிப்பா, கர்த்தர் சொன்னதை நான் செஞ்சுதான் ஆகணும், அதனால நீ தேவ நீதிக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தலைமையில இறங்கி வருகிறார். அவர் மேல இறங்கி அவருக்குள்ளே வாசம் பண்ணின பிறகு இப்போதான் ஆவியானவர் என்ற வார்த்தை போட்டிருக்கு. இந்த பொருள் எல்லாம் ரொம்ப கவனிக்கணும். இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் இப்போ ஆரம்பத்தில் ஒரு மேற்போக்காக படித்தோம், ஏபிசிடின்னு ஆரம்பத்தில் இங்கிலீஷில் படித்தோம். இப்போ நாளடைவில் அதே ஏபிசிடி வார்த்தைகளாக மாறிச்சு, அதே ஏபிசிடி வெக்கபுலரிஸாக மாறிச்சு, அதே ஏபிசிடி தான் அப்புறம் ஃப்ரேசஸாக மாறும், இடியமாக மாறும். அப்படியே போக 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 அதுதான் பிஹெச்டியும் படிக்கிறான். எல்கேஜி படிக்கிற பையன், நானே ஏபிசிடி தான் படிக்கிறேன், உன்னையும் ஏபிசிடி தான் படிக்கிறேன்னு சொன்னான். அதுவும் வித்தியாசம் ரொம்ப இருக்கு. அப்போது இந்த வேத வசனம் பாருங்க, பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி, அப்புறம் இது என்ன அது என்ன இது என்ன அது என்ன முடிஞ்சதான் நான் வர 2 நாளில் சொல்லுவேன், எல்லாம் சொல்ல மாட்டேன். வாட் இஸ் திஸ் அண்ட் வாட் இஸ் தட்?
புரியுதா? நிற்கிறீங்க. ஆமா, இட்ஸ் ஆல் ஆவியானவராலேன்னு போடப்பட்டிருக்கு, அங்க அபிஷேகத்தினாலேன்னு போட்டிருக்கு. பரிசுத்த ஆவி, அப்ப ஆவியானவர். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? தேர் இஸ் a vast difference. இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரியாம ததன்னு சில பேர் இருப்பாங்க. ஆரம்பத்துல கண்டுக்காத இருக்கிற தேவன் போக போக சொல்லி கொடுப்பார். சின்னதுல நீ வா போன்னு குழந்தை சொல்லும். கொஞ்சம் ஆனோன்னு நோ, நீ சொல்லக்கூடாது, நீங்க வாங்க போங்க. சில பேர் ஆவியானவத்தில் ஆவி, பரிசுத்த ஆவி அப்படின்வா, எனக்கு அரை இல்லாமன்னு வரும். மரியாதை இல்லாத சொல்ற மாதிரி ஒரு சொல்லா இருக்கு. இங்கிலீஷ்ல ஹோலி ஸ்பிரிட்னு போயிடுவோம். பட் இங்க அப்படி இல்லை. ஆவி, அட என்னடா பாவி, சொல்ல கூட தெரியல உனக்கு, அப்படி ஒரு வேதனையான வார்த்தை. ஆவியானவர் இங்கிட்டு எழுதியிருந்தாலும் அங்க பரிசுத்த ஆவின்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு அதை பேசல, ஆனா சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. அப்பா விட்டாண்டா பாவி அப்படின்னு ஆமேன்ட்டாங்க. சரி, ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ ஹோலி ஸ்பிரிட் இல்லாம ஜெபமும் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் இல்லாம வனாந்தரமும் இல்லை. இப்போ வனாந்தரம்ன்றது நிறைய பேருக்கு, வனாந்தரம்னா ஐயோ வனாந்தரம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு. ஒன்றும் இல்லாமல் போனாதான் நீ செழிப்பாவ. இருக்கிற செழிப்புல இருந்து நீங்க போனீங்கன்னா நீ துப்பு கட்டவங்க போயிடுவோம். ஸோ ஆல்வேஸ் காட் டேக்ஸ் அஸ் டு அ வில்டர்னஸ் வேர் வி கேன் லேர்ன். நம்மளை கூட்டிட்டு போகிறது யார் பாருங்க? வனாந்தரம், வயல்வெளி ஆகணும் அப்படின்னா உங்களை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போக தான் செய்வார். எப்பவுமே நீங்க ரட்சிக்கப்பட வரைக்கும் பெரிய பெரிய பிஸ்தாவா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பிஸ்கவுட் ஆயிடுவ. அதுவும் பிஸ்கெட்லயே பிஸ்கோத்துன்னு ஒண்ணு இருக்கு, பாத்துறீங்களா? தெரியுமா உங்களுக்கு அது என்னன்னு? பிஸ்கெட் அப்படியே வெளியே வச்சிருங்க, நாளைக்கு எடுத்து பாருங்க, பழுத்து போயிருக்குமா, பதத்து போயிருக்கான். ஓகே, அந்த மாதிரி ஆயிடும் நம்ம. அதனால ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு. நம்மளை கூட்டிட்டு போறாரு. இப்போ உங்களெல்லாம் கூட்டிட்டு போனோம்னா நீங்க ஆசைப்படணும். அந்த காலத்துல எங்க அப்பா சொல்லுவாரு, ரெடியா இருங்க, சாயந்தரம் வெளியில உங்களை மாதா கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன். அங்க மாதா கோயிலுக்கு போறது பெரிய குதிரை கொம்பு. இப்ப நினைச்சா கார் எடுத்துன்னு எந்த மாலுக்காவது கொடுப்பா அப்படின்னு சொல்றோம். அப்போ மாதா கோயில போய் அங்க இருக்குதான்னு வேடி பார்த்துட்டு கொஞ்சம் சுண்டல் விற்பாங்க, அது ஒரு கமர்கட்டு விற்பான், அதை வாங்கி கொடுப்பாரு எங்க அப்பா. அதுக்கு என்ன ஆசையா காத்துட்டு எப்படா வருவார் இவருன்னு. அப்பதான் வந்துட்டு முகம் கழுவாரு, போவாரு, வருவாரு, வேட்டி கட்டுவாரு. எப்ப கிளம்பி வாப்பா சீக்கிரம். இங்க அவர் சொல்றாரு, வா I'll take you. அப்பா கூட்டிட்டு போறதுக்கும் இந்த அப்பா கூட்டிட்டு போறதுக்கும் பயங்கர வித்தியாசம். அவர் கமர் கட்டு தான் தருவாரு. அவர் கமர் கட்டு ஒண்ணு வாங்கி கொடுப்பாரு. கமர் கட்டு தெரியுமா உங்களுக்குலாம்? அதுதான் ஒண்ணு வாங்கி கொடுப்பாரு. இவரு சகலத்தையும் கட்ட வைப்பாரு. ஹல்லேலூயா. பார் பிடுங்கவும் கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் ஜாதிகள் மேல் ஏற்படுத்தினேன். சபை எப்படி இருக்கணும்னா கட்டவும் இடிக்கவும் நாட்டவும். ஒரு பாஸ்டர் ரொம்ப சிக்காயிட்டாரு, வியாதியில இருக்காரு, சபையெல்லாம் அழுவுது, ஐயோ எங்க பாஸ்டரை காப்பாத்து, எங்க பாஸ்டரை காப்பாத்து. இப்போ ஒருத்தர் சொன்னானா, ஒரே ஒருத்தர் புதுசா வந்தான் சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு, என்ன மூஞ்சி மாதிரி எழுதி நிற்கிறீங்க, பாஸ்டரை காப்பாத்துறதுக்கு ஏன் அழுவுற? வாங்கடா என் பின்னால எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல்ல இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஏந்திரங்க பாஸ்டர் ஏஞ்சிட்டாரு. ஆமென். பாஸ்டர் சிக்கான அழுதுன்னு கிடக்காத, போய் எழுப்பு. பாஸ்டர் வீட்லயா தட்டி எழுப்பு அந்த அம்மா. அதுதான் கட்ட வைக்கிறாரு. கர்த்தர் நம்மை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போவா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்மளை லீட் பண்றதே ஆவியானவர். வேற யாரும் லீட் பண்ணக்கூடாது. அவர் கூட்டு போனாரு, இவர் கூட்டு போனாரு, இவர் கூட்டு எங்கன்னா போடுவோம், அவங்க கூடுவேன். இவரு கூட்டிட்டு போவோம், எங்க கூட்டிட்டு போனாலும் கட்சியில பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்குதான் அவர் வந்திருக்காரு. இவரு கூட போலாம், லைசன்ஸ்டு. நம்ம புருஷன் கூட போற மாதிரி அவன் கூட பாதியில விட்டுருவான், இவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் அவரை நம்பி காலை வச்சேன். எனக்கு தெரியாது பரிசுத்த ஆவியானவரை. நான் ஒரு மெயின் லைன் சர்ச்சில இருந்து வர்றவன். ஆண்டவர் எனக்கு இன்னும் அங்கதான் வச்சுக்கிறாரு. வச்சுக்காதீங்க சொல்றேன்னு, அவர் சொல்றது தொட்டு தான் அங்க இருக்கேன். இல்லைன்னா நான் பல இடத்துக்கு போவேன், பல இடம். நான் எங்க சர்ச்சுக்கு போய் 2 மாசம் ஆகுது. எங்க பாஸ்டர் எப்படி இருக்கேன்னு எனக்கு போன் பண்ணி கேட்பாரு.
உன்னை வாட்ஸ்அப்பில் பார்த்துனுக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா, இன்னும் உனக்கு தொப்பி போட்டுக்கிறாங்க, உனக்கு மாலை போட்டுக்கிறாங்க, உனக்கு சாலை போட்டுக்கிறாங்க, அப்படி ஒவ்வொரு முறையும் ஜோக் அடிப்பாரு. ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு போனால் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 40 நாள் பிசாசினால் அவரே சோதிக்கப்பட்டார்னா நீங்கள் நானும். சோதனை வரலன்னா நம்முடைய ஆரம்பம் சரியில்லை. If you don't have temptations in life, then your life is not correct. சிலர் வாழ்க்கையே நொறுங்குன மாதிரி இருக்கும். எல்லாம் வயசு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு பைக்கில் போனா அடிச்சு புருஷன் அங்கேயே செத்துட்டான். என்ன இது, ஏன் எப்படி ஆச்சு? ஆனா அதுதான் நான் சோதனைன்றேன். இப்படி கூட சோதிப்பாரு, எனக்கு தெரியாது, அவர் எப்படியாவது சோதிப்பாரு. நான் யார் அவரை கேள்வி கேட்கறதுக்கு? சில பேர் நினைச்சுறாங்க, ஓ கத்திர இடத்துல வந்தா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாகும், இப்ப ஆகாது, ஆகும். How we don't know how to handle God. God knows how to handle us. நம்மளை எப்படி அவர் நடத்தணும் அவருக்கு தெரியும், அவரை எப்படி நடத்தணும்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் ஆண்டவரை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பாலியங் ஐயா சொல்லு, முதல் புக்கே என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அவர் சொல்றாரு, எனக்கு பரிசுத்த என்னன்னு தெரியாது, நான் ஆவியானவர்னா அந்த சர்க்கஸ்ல வந்து சிங்கம் புலியெல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருப்பான். இப்போ இவன் சொல்லுவான், ஹே கம்மியார், ஹே கம்மியார்னு ஒரு சாட்டை வச்சு சப்பால் அடிச்சு, அதான் அது அங்கிருந்து வந்து இந்த வளையத்துல குதிக்கும், இந்த வளையத்துல வந்து நெருப்புக்குள்ள துவாவும். அப்படி இவர் சாட்டை சுத்த அது சுத்துன்னு கிடக்கும். நான் அதான் நினைச்சிட்டேன், நானும் ஆவியானவரை இதை செய்யும், ஆவியானவரை அதை செய்யும், ஆவியானவரை இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில தோல்விதான். ஒரு நாள் ஆவியானவர் சந்திச்சாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கா? What are you doing? You keep quiet. அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவரு சொல்லுவாரு, நீ இதை செய், நீ அதை செய். அதுக்கப்புறம் தான் ஊழியம், சபை எல்லாம் வளர ஆரம்பித்தேன். ஆவியானவர்னு வந்துட்டா கேள்வி கேட்டுறாதீங்க. நான் இப்போது கல்லல்ல மல்லன்னு சொல்றோமே, அவர் கல்லில் மண்ணல்ல, நீ சொல்லி கேட்கணுங்கிறதுக்கு. ஏன் இயேசு அடிக்கப்பட கொண்டு போற ஆட்டை போல இருந்தாரு? அங்கதான் சக்சஸ், அங்கதான் பவர். பாருங்களேன், ஏன் அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஆவியானவரே ஏன் அங்க வண்ணாந்தத்துக்கு கூட்டு போறீங்க? நான் வண்ணாந்தத்துக்கு இங்க வந்தேன். வாய மூடிக்கிட்டே ஆவியானவர் கூட்டிட்டு போறாரு எங்க? வண்ணாந்தரத்துக்கு. அவரே போனா நீங்கள் நானும் கவனிங்க. இதுதான் நம்மளால முடியாத ஒரு காரியம். ஆரம்ப காலத்துல இதை நீங்க கத்துக்கலன்னா பின்னால வளையவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. வாழ்க்கையில முடிப்போம் எங்கேயோ போய், ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு உயரத்துக்கு போக முடியாது. நமக்கு பின்னால வந்தவங்களும் மேல போயிடுவாங்க. The obedience is so important. இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறதெல்லாம், இவன் இப்படி போறான், அவன் இப்படி போறான், இவன் இப்படி கோட்டு மாட்டின்னுக்கிறான், அவன் சூட்டு மாட்டின்னுக்கிறான், இவன் இத்தனை கார் மாத்திட்டான், அவன் மாத்திரான். உனக்கு என்ன? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எதை வச்சிருக்காரோ அதுல போங்க. ஆரம்பத்துல ஓட்ட வண்டியில போங்க, பின்னால பெரிய வண்டியில போவீங்க. ஆரம்பம் அற்பம் தானே இயேசு சொன்னாரு. ஆரம்பம் ஒருத்தவன ஹோனா இருக்கணும் சொன்னாரு. அவர் பிறக்கும் போதே மாட்டு தொழுவத்துல பிறந்தார், ஆனா முடிக்கும் போது மகிமையின் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவரே இப்படி போனாருன்னா நீங்களும் நானும் அப்படிதான் போனோம், வேற வழி கிடையாது பிரியமானவர்களே. ஆவியானவர் எனக்கு இந்த கான்செப்ட்ல பாயிண்ட்லாம் எழுதினேன். எவ்வளவு தூரம் பேசி முடிப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனா முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளையில இருந்து மிச்சத்தை பார்த்துக்குவோம். God wants to teach you certain things. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வரும், ஒளியை கொண்டு வரும், அர்ப்பணிப்பை கொண்டு வரும், நம்ம சுத்திகரிப்பை கொண்டு வரும். அந்த வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் சொன்ன முதல் பாயிண்ட் பாருங்க, இந்த 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 வண்ணாந்தரமும் இந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதலும் போகும்போது
ஆக்சுவலாக அது உபவாச ஜெபம் தான். நீங்க ஜெபத்தில் இருக்கீங்க, அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணார் 40 days and nights, புசியாமலும் குடியாமலும். உங்களை யாராவது அப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா கேட்குறேன். அப்புறம் குற்றம் பண்ணியிருக்காரு. அப்புறம் எப்படி நான் வல்லமையில பண்ணுவேன் அதை செய்வேன்னு? எத்தனையோ பேர் இருக்காங்க வருஷத்துல 5 முறை 40 நாள் புசியாமல குடியாமல இருக்கிற தேவ ஊழியக்காரர்கள் இருக்காங்க. நாளைக்கெல்லாம் அப்படி பேசுறேன். அந்த 5 நாள்ல எத்தனை நாள் ஆச்சு பாருங்க. 5 முறைன்னா 200 நாள் ஆச்சு. 365 நாள்ல 200 நாள் உபவாசத்திலே போகுது. அவர் மரித்த பிறகு அவரை தூக்கி பெட்டியில் வைக்கும் போது அவருடைய முட்டங்கால்கள் ரெண்டும் ஒட்டகத்தினுடைய முட்டங்கால்கள் மாதிரி இருந்துச்சான். அந்த பேண்ட்டை அவருக்கு கழட்டிட்டு வேற பேண்ட் போடும்போது இப்போதான் பார்த்தாங்க அவர் முட்டியே பிறண்டு போய் முட்டி அங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருந்த இன்னொரு இடத்துல மூவ் ஆயிடுச்சு. ஒரு தேவனுடைய ஊழியன் இப்படியே வாசித்து அழுது புலம்பி இடது பக்கம் இருக்கிற ஹார்ட் வலது பக்கம் வந்துடுச்சு. I'm encouraging you. 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்றதுக்கு இல்லை. Want to see something from God? நீங்க நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவர் முடிச்சிட்டாரு. என்ன முடிச்சிட்டாரு? சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. என்ன முடிச்சிட்டாரு? சாப்பிடாதீரு நீன்றாங்க. தப்பு இதெல்லாம். ஜெயம் பெறணும்னா இயேசுவே சொன்னார், நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. You have to fast and you have to pray. இவை இல்லைன்னா ஜெயம் பெற முடியாது. மற்றதெல்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற பெரிய, அன்னைக்கு சினிமாவுக்கு போகாதேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் என்ன பிரசங்கம் பண்ண, நீ யூடியூபே பார்க்காதேன்னு சொல்றோம் வேண்டியது ஆயிடுச்சு. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு போதனை, ஆளாளுக்கு ஒரு என்னமோ அன்னைக்கு சொல்லணும். எழுந்துக்கிட்டு டையை கட்டிட்டு மைக் முன்னால நின்று, கேமரா முன்னால நின்று. நோ 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 நோ, டோன்ட் சேஞ்ச் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். ஆரம்பம் 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 என்னவோ அதுதான், கடைசி வரைக்கும் அதான். உபாசித்து ஜெபித்து தேவ சமூகத்துல உபாசிக்கிறது கத்தரை பத்த கொடுக்குறியா இல்லையா அப்படி கேட்கறது இல்லை. நிறைய பேர் உபாசிக்கிற பாரு ஆண்டவரே எனக்கு டோன்ட் ஃபைட் காட். காட் இஸ் நாட் அ ஃபைட்டர். தான் பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டு பாரு. அவர் உங்களுக்காக சகலத்தையும் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. பிள்ளைகளுக்காக எல்லாம் வச்சிருக்காரு. இன்னைக்கு கூட வரும்போது நீங்க ஒரு காரியம் சொன்னீங்க. ஒரு கடையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த குட்டி பொண்ணு அப்போ குட்டியா இருக்கும்போது I was thinking how you were that time. இவளுக்காக போய் கடையில் என்னமோ வாங்குறதுக்கு எல்லாம் தாயின் தகப்பனும் போயிருந்த போது அங்க இவங்களை நடத்தின போதகர் சொன்னாராம், அங்க இந்த குழந்தை எதனா உன்னை கேட்டுச்சா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுச்சா? இல்ல நீங்க வாங்கி கொடுக்குறீங்கல்ல, அதே போலதான் உங்களை படைச்ச ஆண்டவர் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தருவார். உங்களுக்கு என்னது வேணும் என்று அவர் அறிந்திருக்கிறபடியா, அப்படிதான் சொல்லுது பைபிள். God knows what you need. என் டிரைவர் சொன்னாரு, ஐயா நம்ம காரு 15 வருஷம் ஆச்சு, புது கார் வாங்கிடலாம், எடுத்துடலாம், அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். உன்னை நான் கேட்டேனா? என் கார் என்னைக்கா போக மாட்டேன்னு நின்றுச்சா வழியில? என்னைக்குமே 15 வருஷமா அது இட் இஸ் ஃபெய்த்ஃபுல் டு த மாஸ்டர். ஒரு நாள் ரோட்ல நிப்பாட்டல என்ன? அப்ப நான் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும் அவருக்கு? எனக்கு கொடுத்துருக்காரு அந்த வண்டியை, எனக்கு மாத்தி கொடுன்னு போய் நான் கேட்டேன். பயம் மூன்றான் அப்படி சொன்னேன். பேய்க கூட இருக்க மூலமா தான் பேசும், தனியா கொம்பு வச்சு நிற்காது. They will talk through our own dear people. இங்கே உபவாசித்து ஜெபம் பண்ணும் போது நடந்த சம்பவங்கள் தான் பேசுறேன். நம்பர் 1 இப்பதான் ஒன்னா, ஐயோ எனக்கு டைம் தெரியும் முடிச்சிடுவேன், டோன்ட் வரி. வாசிங்க என்ன சொன்னாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியம். அப்பொழுது இப்ப டீலிங் யார் கூட பாருங்க, உபாசம் பண்ணா நீங்களும் டீலிங் உபாசம் பண்ண தேவனை பார்ப்போம்னு சொல்றீங்க. ஆண்டவர் யாரை பார்க்கணும்? ஆண்டவர் யாரை பார்த்தாரு பாருங்க. ஏன் அவர் பார்க்கணும்? அவர்கிட்ட ஏன் அவன் வரணும்? அவன் பாருங்க ஹெட்டோட தான் டீல் பண்றான். இன்னைக்கு நம்ம எதோ பிசாசு டே அவன் சொல்லுவான், டே ஏன் ரேங்க் என்ன, ஓன் ரேங்க் என்ன?
நான் டாப்பர்ரா கிளாஸ்ல, நீ பாட்டம்டா. நாங்க காலைல பேசணும், லாஸ்ட் பெஞ்ச், நாங்களாம் லாஸ்ட் பெஞ்ச் கிட்ட வந்து பேசுவான் அவன். புரியுதா நான் சொல்றது? நல்லா எதுக்கு பிசாசு உன்னை சட்டியே பண்ண மாட்டாங்க. நீ அந்த ரேங்குக்கு வந்து அவங்ககிட்ட முகத்தோட முகம் பேசணும்னா 40 நாளாவது அட்லீஸ்ட் உபாசம் என்ன. என்ன சொன்னது புரிய மாட்டேங்குது. யூ ஹேவ் டு. நான் சொல்வேன், வாரத்தில் பாதி நாள் நான் சாப்பிட மாட்டேன். என் வயசு சொல்லும், வயசுக்கு இதெல்லாம் செய்யலாமாப்பா செல்லம், நீ இருக்கு அது போதும். அந்த வார்த்தையே சாப்பாடு மாதிரி இருக்குது. நம்ம எங்க மற்றதுல சாப்பிட்டுக்கிறான், இதுதானே சாப்பாடு. நீ சொல்ற செல்லமா சொல்ற போற அந்த வார்த்தையே தாய்க்கே. எங்க அப்பா எனக்கு கொடுத்த கிஃப்ட் பாருங்க, தனியா இருக்குது. சாப்பிட்டு போன்னு சொல்றதுலாம் இருக்குது சில வீட்டுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் அவரிடத்துல வந்து பேசினான். When you tarry, when you pray, particularly when you fast and pray. யார் வருவா? சாத்தான் ஒரு குள்ளனறியாம். அப்படி அந்த காலத்துல பாட்டு, சண்டே ஸ்கூல் பாட்டு ஞாபகம் வருது. இவங்களாம் வந்தோன்னு தேவ தூதர் வந்து நின்பாரு. நான் ஆடுவேன், நான் பாடுவேன்னா வந்துருவான். அவன் கூட்டின்னு போவான் வனாந்தரத்துக்கு வாடான்னு. ஆனா கூட்டின்னு போனது ஆவியானவர், பேசுனது அவர் இல்ல. அதான் சோதனைன்ற. உங்களை சோதிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனது யாரு? அப்புறம் எதுக்கு அவரை போய் திட்டின்னுங்கிற? That is his character, யா. The character of God. எங்க கூட்டிட்டு போனாரு? பிசாசு கிட்ட. வா வா சோதனை பண்ணு. புரியுதா? இதுதானே போட்டிருக்க. அதுவும் அபிஷேகத்தை குத்துட்டு. இப்போ மற்றவங்க எல்லாம் எனக்கு தெரியாது, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? அடுத்தது இதான் சொல்லிட்டீங்க நீங்களே. ஆமேன் சொல்லிட்டீங்கல்ல. வருவான் நைட்டு. ஏப்பா தெரியாத ஒரு ஆளை கூட்டு வந்து எங்க உயிரை எடுத்திருக்கிறேன்னு பாஸ்டரை பார்த்து எல்லாம் முறைக்கிறாங்க. இந்த ஆள் நல்லா பேசுவாருன்னாங்க. என்ன சாத்தா வருவான்றாரு. நீ மெதிக்க பிறந்தவன். என்னத்தை மெதிப்ப? நம்ம சாணியை மெச்சினுக்கிறான். ஐயோ ரோட்ல காரை விட்டு இறங்கும் போது மெச்சிட்டு, டே நான் சொல்லுவாங்க, டே இருட்டுல நிறுத்தாது. எவனா மெதிச்சுட்டு ஏறினாலும் நம்ம ஒரு வாரம் கார்ல ஏற முடியாது. ஏறவன் ஏறிட்டு போயிடுவான். பாடுறது நம்மளா இருக்கும். நீ எதை மெதிக்கிற? ஆண்டவருக்கு சித்தமான சொல்றேன், எதை மெதிக்கணும், எப்படி யாருடைய கால்கள் அதை மெதிக்கும். சும்மா மெதிக்காதுல்ல. உங்க கால நான் சாத்தான மெதிப்பேனும், அவன் தலைமையில உட்காந்து நொறுக்குன்னு கொட்டுறான். ஒரு அம்மா சொல்லுது, காதுல வந்து பேசுறான் பாஸ்டர். ஏய் மெதிக்கிறேன்னு பாட்டு பண்ண, சாத்தான் என் காலின் கீழே. அப்புறம் காதுல எப்படி வந்தான்? பாட்டு ஒண்ணு, சொல்றது ஒண்ணா இருந்தா. So you are unable to stamp him. அவர் உன் தலையை நெசுக்குவார், நீ இல்ல. அவருக்கணும். அவரை விட்டுட்டு கவர் பின்னால போனா, புரியுதா நான் சொன்னது? கவர் கவர்னா கவர் காசு. எங்களுக்கு அந்த பாஷை கவர். உங்களுக்கு கவர் பின்னால போனா பவர் கிடையாது. If you want power, no cover. புரியுதா? பணமும் வேணும், எனக்கு வல்லமை வேணும்னா ரெண்டும் மோதாது. புரியுதா? They won't meet. நீங்க பேசுறது பார்த்தா நான் ஆன்லைன் ப்ரேயர் வச்சிடலாம் போல. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா நிறைய நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. You people don't know. You people don't know. ஏன் அவன் இருக்க மாட்டான்? யார் அவன்? ஏன் இருக்க மாட்டான்? ஏன் பணம் இருக்க மாட்டேங்குது? ஏன் மணி வர மாட்டேங்குது? Who is money? மணி 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 மணின்ற. What is money? What is money? நம்ம காசுல வச்சுக்கிறோம். அது வெறும் பேப்பர். பணம் என்னது? பணம் யார்? சொத்து யார்? சம்பத்து யார்? தங்கம் யார்? வைரம் யார்? ஒரு பிராமண சகோதரி என்கிட்ட
பயிரும் வாங்கியிருக்கேன், ஆத்துல கொண்டு போய் வைக்கல, தனியா வச்சிருக்கேன். ஏண்டா? இல்ல அது சேரலன்னா எல்லாத்தையும் உருட்டிட்டு போயிடும். அப்போ வச்சிருக்காங்க ஒரு 2 மாசம் 3 மாசம். எதுவும் கேடு நடக்கலன்னா எடுத்துப்பேன். தங்கம் வாங்கி டைமண்ட் வாங்கியிருக்கீங்களா? யாராவது வாங்கி பாருங்க, தெரியும். வாங்கி பாருங்க. சேரலன்னா உருட்டிட்டு போயிடும், அவ்வளவு தங்கமும் போயிடும். அதான் அப்படி பார்க்குறீங்க. இட் இஸ் டைமண்ட். அதுதான் யோபு சொல்றார், கற்களோடும் எனக்கு உடன்படிக்கை உண்டு. கற்களோடு உடன்படிக்கை. யார் அந்த கல்? அந்த கற்கள் யாரு? எல்லாத்தையும் இப்ப சொல்லி கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வாங்கணுவா? கஷ்டப்பட்டு படிக்கிறோம். யார் ராத்திரி பகலும் உபவாசத்துல தேவன் கத்து கொடுக்கிறது. சும்மா நான் ஆசீர்வதிப்பேன். யார ஆசீர்வதிப்பாரு? யார ஆசீர்வதிப்பாரு? நீ சுகமா யார சுகமாக்குவார்? போன சுகம் திருப்பி வந்துடும். நீ வெளியே போனவன. யூ நீட் ஃபவுண்டேஷன்ஸ். தெரியாதனால தானே சாவுது ஜனம். வேதம் அப்படித்தானே சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சாகிறார்கள். சங்காரம் தான் சாவு. சங்காரன்னு சொன்னா தெரியாம போடுவாங்க. சாவுன்னா திட்டமா அதை அரைச்சுக்குவாங்க. என்ன சொன்னார் பாருங்க, படிங்க அந்த 4 வசனம். நீ ஜெபிச்சா கல்லும் அப்பமாயிடும். யாரால முடியும்? இயேசுவுக்கு சொன்னதான் நமக்கும் சொல்றான். இன்னைக்கும் அங்க எழுதுனதான் நமக்கும். You can change the stones into bread. கல்லு அப்பமாகும். பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியும் யார்கிட்ட முன்னால் நிக்கிறான்னு. அதே மாதிரி அவனுக்கு தெரியும் யாருக்கிட்ட நிக்கிறான்னு. சொன்னானா இல்லையா? அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல பவுலையும் அறிவேன், பேதுரையும் அறிவேன், நீங்க யாரா? பாடு பாய்ஞ்ச எல்லாமே அது வேற. ஆமா, ஒண்ணு இல்லாம பிறந்த மேனியா ஓடனானுங்களாம். டேமன்ஸ் நோ. யாருக்கு நான் அவனுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லும். அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்லும். ஒண்ணுமே சொல்ல போன ஞாயிற்றுக்கிழமை ஐயா இந்த பாஸ்டர் மேல கோவம் வந்துச்சாங்க. பாஸ்டர் மேல இல்ல, அந்த அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க பேசிட்டு இருந்தாங்க. நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், நீ ஏன் பேசிட்டு இருக்க? அது ஏன்னு தெரியல. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கர்னு நினைக்கிறேன். நானும் என்னை எவ்வளவு முறை கண்ட்ரோல் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பீங்க, தண்ணி எடுத்து கிரன்னு குடிக்கிறதுக்கு. நான் கத்தின்னு கிடக்கிறேன், உனக்கு எதுக்கு தண்ணி தாகம்? அது சில சமயத்துல இரிட்டேட் ஆகும், பல சமயத்துல ஆகாது. குழந்தை ஓட கம்முன்னு இருப்போம். ஒரு அம்மா மாதிரி ஏது புடவை இழுத்து சொருவின்னு மெதுவா நெந்து போவோம். அதை அப்படியே அனுப்புங்க, உள்ள அனுப்பாதீங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கோவம். நான் சொன்னேன், என்னத்தை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் பேசியிருக்க 2 பேரும், என்ன பேசுறீங்க அப்படி உங்களுதான் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதுக்குள்ள முழிக்கிறாங்க. சொல்லிட்டு ஐ couldn't continue. மெசேஜை கண்டினியூ பண்ண முடியல, நிறுத்திட்டேன். பாஸ்டர் வெளியே உட்காந்தார். அவர் உள்ள உட்கார முடியல, என்னால கால் நடுங்குதுன்னு வெளியே போயிட்டாரு. வாங்க மைக்கு கொடுத்துட்டு நீ நிறுத்து போ. உட்காந்துட்டேன். அவர் எல்லாம் பண்ணிட்டு கடைசி ஜெபம் அப்படின்னாரு. நான் மெதுவாக சீன்னேன். வந்திருக்கிறது கிஃப்ட் கொடுக்குறது ஜனங்களுக்கு, ஏழைங்களுக்கு. நான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு. சரியானார். கொடுக்கும்போது சொன்னேன், ஃபைனல் ப்ரேயர் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள எல்லாம் இறங்கிடுச்சு. எனக்கு ஃபைனல் ப்ரேயருக்கு எல்லாம் எழுந்து நின்னுங்கன்னு சொன்னேன். எல்லாம் எழுந்துச்சு நின்னாங்க. ஆவியானவரே வாங்கப்பா, அம்மா தேடி வந்திருக்காங்க. அவ்வளோதான் சொன்னேன். அமைதியாக இருந்த அந்த சபையில் ஒரே இறைச்சலின் சப்தம். டமால் டிமில் டமால் ஒழுதுங்க, அங்கங்க உருளுதுங்க பெண்கள். அங்க வேட்டியை கட்டி வாட்ட சாட்டமா இருந்த ஆண்கள்லாம் எகிரி குச்சி வெளியே ஓடுறான். அடா பாருங்க, பேய பார்த்துட்டு அவ்வளவு பயமா. அப்ப ஒரே வார்த்தை டச் அப்படி சொன்னால கத்துது. ஒரு அம்மா சொல்லுது, டே என்ன போய் சொல்றியடா, இவளை விட்டுட்டு நான் எப்படிடா போவேன்? நான் டச் தான் சொன்னேன், போன சொன்னேன்.
அப்போ அந்த அந்த டச்ல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு பாருங்க. யூ ஹேவ் தட் பவர். நீ ஜெபம் பண்றல 21 நாளா 26ஆம் வருஷத்துல பாருங்க உங்க பவரை. முதல்ல நான் மற்றவங்களை அபிஷேகத்துல நடத்திட்டு இருந்தேன். இப்போ ஸ்டேஜ் மாறிச்சு. நான் நடத்துறதை விட நீங்க நடத்தணும்ன்ற ஸ்டேஜ்ல போய் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். That is the reason for all shifts. You people have to become like that. ஒருவன் 1000 பேரும் இருவர், நம்ம 2 பேர் சேர்ந்தா 10000 பேர் வெட்டிடுங்க. சபைனா என்ன பண்றோம்? பல இடத்துக்கு போய் எல்லாத்தையும் கலக்கலாம். ஆமென், ஹalleluya. அப்ப கல், எந்த கல் உனக்கு ஆவலை? அப்பமா. Bread becomes stone nowadays. ஒரு நாள் என் பொண்ணு சொன்ன, அப்பா கஷ்டப்பட்டு கேக் செஞ்சப்பா, கொஞ்ச நேரம் விட்டுட்டேன், கேக்க வெட்ட முடியலப்பா, கல்லாச்சு. அப்பம் கல்லாயிடுச்சு. ஆனா இங்க ஜெபிச்சினா கல்லு அப்பம் ஆயிடும். அது முன்னால மாட்டி வச்சுட்டீங்க பாஸ்டர். அதெல்லாம் வேணாம், நீங்க சொன்னதுதான். அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு ஏன் சொல்றீங்க? மாத்தி மாத்தி சொல்ல மாட்டேன். அவரை கேளுங்க, என்ன கேட்காதீங்க. கஷ்டமா அவரை கேட்கணும், என்ன கேட்க. அப்போ கல் அப்பமாகும். எந்த கல்ல மோதிக்கிட்டு இருக்கீங்க? அப்பமாயிடும். Pray, nothing else. Pray, pray, pray. எவ்வளவு நேரம் சாப்பிடாத ஜெபம், சாப்பிடாத ஜெபம் பண்றது சண்டை போறதுக்கு இல்ல. இயேசுகிட்ட சொல்றோம், நான் உன்னை நேசிக்கிறேன், என்ன வந்தாலும் எது வந்தாலும் பாடுறாங்கல்ல, அப்பா அவ்வளவுதான் பாடுங்க. ஒரு நாள் வரும், அது கழண்டுடும், கழண்டு வெளியே வரும். இந்த சில துருப்பிடிச்ச நட்டுங்க இருக்குது பாத்தீங்களா, நட்டு, போல்டு நட்டு போட்டு திறந்தா தலை தான் மழுங்குமே தவிர கழண்டாது. அது கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுவான், டீசல் ஊற்றுவான், இல்லை எண்ணெய் ஊற்றுவான், தேங்காய் எண்ணெய். சமயத்தில் 4 தட்டு தட்டுவான், இப்படியும் அப்படியும். சமயத்தில் நெருப்புல கூட வைப்பான், சூடு வைப்போம். இட் வில் ரிலாக்ஸ். அப்போ இந்த ஜெபம் தட்டும், எண்ணெய் ஊற்றும், சூடு காட்டும், திறக்காததை திறந்துடும். டோன்ட் கிவ் அப், விட்டுறாதீங்க, தொடருங்க, மார்ச். ஆனா ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு ஆபத்து இருக்கு. பிசாசு தானே இப்ப பேசுறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு அப்பமா ஆக்கல, வேலையை பாரு. இப்போ உபாசிக்கும் போது நம்ம நினைக்கிறோம், நான் பெரிய ஆளாயிடுவேன், பெரிய ஊழியக்காரன் ஆயிடுவேன், ஊழியக்காரி ஆயிடுவேன், பவரை நினைச்சுக்குவேன் அப்படின்னு. ஆனா வர்றது என்ன? சோதனை. சோதனையில என்ன வருது? கல்ல அப்பமாக்கு. அவன் சொல்றான், கர்த்தர் சொல்லல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் இயற்கைக்கு மாறா போறவே மாட்டார். கல்லு கல்லு தான், அப்பம் அப்பந்தான். உங்களில ஒருவன் தன் பிள்ளைக்கு அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ? அவர் போதனை வேற, இங்க சோதனை வேற. யூ ஷுட் நோ வாட் இஸ் த ட்ரூத். ஆப்போசிட்ல போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க, யூ வில் நாட் கெட் இட். ஏன்னா அவருக்கு இதான் வழி, இதுதான் செய்யறது. மாத்தி செல்லணும்னு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெபம் பண்ணாலும் இட் இஸ் நாட் ஹி. அப்ப யார் செய்வான்? அவன் செஞ்சுட்டு போயிடுவான். நம்ம நிறைய நேரம் இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம தோல்வி அடைகிறதுக்கு காரணம், we go wrongly and meet a wrong person. தப்பா போய் தப்பான நபரை சந்திச்சிரும், அதுல சிக்கிக்குவோம். சரி, பாயிண்ட் நம்பர் 2 இப்போதானா? ஆமா, இன்னும் எவ்வளவு இருக்குது? 9 இருக்குது, பரவாயில்லையா? லூக்கா 4:5 இல்ல நான் 4 சாரி. சோத்திரம். அப்போ அவர் சொன்ன பதில் அப்பத்துல இல்ல. உன் ஜெபம் அப்பத்தை கல்ல அப்பமா மாத்தாது. நான் முதல் சொன்னோன்னு ஆமா ஆமான்னு சொன்னீங்களா, அதுதான் மோகன் சிங்ன்றேன். எப்படின்னு சொல்லுவேன், அப்படின்னு சொல்லுவேன்.
ஆனா சில கல்லுகளை அவர் மாத்துறாரு. அது கல்லு மனுஷிக கல்லு. சில கல் இருக்குதுல்ல, மனுஷன் புருஷனை மனைவி அடிக்கிறது தான் அவனுக்கு வேற. கல்லான புருஷன் அவன் பேரு. கல்லானாலும் கணவன் பாட்டு பாடின அவன் மடையான். கல்லானாலும் கல்லு தான் கணவன். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். பொண்டாட்டியை அடிக்காதவன் பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன். என் தம்பி சொன்னானே, இந்த பிரசங்கம் இங்க லாய்க்கப்படாது. எங்க? கல்கட்டால, நார்த் இந்தியாவில. இங்க என்னடா செய்யணும்? மனைவி மாறே புருஷனை அடிக்காதே. அடா என்னடா? ஆமாண்ணா, இங்க அடி உதல்ல அவதானா கொடுக்குறா. எப்படியோ அடிச்சா நீ கல்லு, அடிக்கலன்னா நீ அப்பம். சோத்திர சொல்லுங்க. ஓகே ஓகே, ஐ எம் கோயிங் டு தட் பாயிண்ட். போக முடியலையே பாஸ்டர், ஏன் இப்படி பிடிச்சி கட்டி வச்சிருங்க? ஒரே பாயிண்ட் முடிச்சுட்டு போயிடும் பொழுது நான் இன்னைக்கு. சரி, அடுத்து சொன்னது என்ன சொன்னாரு? வார்த்தை. அப்ப ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வார்த்தை கிடைக்கலன்னா தான் சாவு வருது. நிறைய பேர் ஏன் சாப்பிட்றான்? இவ்வளவு பெரிய படிப்பாளி, பெரிய பெரிய படிப்பு படித்தேன், PhD எல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைகள்ல பெரிய பெரிய பிசினஸ் ஹெட்ஸ். ஜாய் லூகாஸ் அவன் மேல இருந்து குச்சான், செத்து போனா. அப்புறம் காஃபி டே. ஒரு காஃபி என்ன விலை தெரியுமாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்று 20, 30, 40, 50, 100, 120 இல்லை. ஒரு காஃபி அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய ஓனர் போய் தண்ணியில ஊந்தி செத்தானே. ஏன்? உள்ள வார்த்தை இல்லை. மனுஷன் அப்பத்தில் இல்லப்பா சொன்னார்ல அவரு. வார்த்தையினாலே தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படணும். மனுஷ வாயிலிருந்து பெறப்பட்டா அது ரயில் போற மாதிரி போயிடும். தேவனுடைய வாயிலிருந்து அது எப்போ பிறக்கும்? நீ ஜெபிச்சால். அதுக்கு தான் 21 நாள், 40 நாள், 60 நாள் வச்சுன்னே இருக்கிறாங்க சபையில. இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லையா? பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஒன்று பாட்டை வைப்பாரு, இல்லை ஜெபத்தை வைப்பாருன்னாங்களே. நீ வாழ்வதற்கு, சாவதற்கு இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, தின்னுட்டு சாப்பிடறவன் உண்டு, சாப்பிடாம வாழறவும் உண்டு. சாப்பிடாம நம்ம வாழலாம், வியாதியே வராது. பாதி நேரம் நீ உபவாசம் போடு, உனக்கு இருக்கிற கேன்சர் அது செத்துப்பிடும். அதுக்கு தின்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? இட் ஹஸ் நத்திங் டு ஈட். நல்ல மூக்கு பிடிக்க தின்னு, அதுவும் தின்னுது மூக்கு பிடிக்க சரீரத்தை. நல்லா இருக்குதுப்பா ருசியா, வேலைக்கு தின்றேன்னு. God is good. தேவ வாயிலிருந்து வார்த்தை வரணும். அது எப்படி வரும்? எப்போ வரும்? அதுதான் அனுபவம். It won't come immediately. ஆனா உங்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் பேசுறாரா அப்படின்னு. நீங்க அதுக்கு 10 பேருக்கு SMS பண்ணக்கூடாது. 10 பேர்கிட்ட போய் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி என்ன சொல்றீங்க? 4 பேருக்கு என்ன, 3 பேர் கரெக்டா சொல்றானா, 2 பேர் சொல்றானா? ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அது எங்கேயோ பைபிள் காலேஜ் படிக்க போறேன்னு போய் இலங்கையில இருந்து ஒருத்தன பிடிச்சிக்கிச்சு. அப்பா அம்மா கிட்ட சொன்னோடனே, அப்பா கத்தர் காமிச்சாரு எல்லாம் அப்படித்தானே சொல்லுவீங்க. இப்போ கல்யாணம் பண்ணவங்களாம் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே காமிச்சாருன்னு. ஓத கொடுக்கும் போது ஆண்டவரே காமிச்சாருன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. அவன் தான் நீதானமா சொன்னேன் ஆண்டவர் காமிச்சாருன்னு. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது என்கிட்ட, மாஸ்டர், அவங்க அப்பாவும் சேர்ந்து சொல்றாரு, என் பொண்ணு வந்து ஒரு பர்டிகுலர் ஊர், அதெல்லாம் சொல்லனா தெரிஞ்சுக்கோங்க. அதனால போனா அங்க ஒரு இந்த பொண்ணு ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. அவன் மீட்டிங் நடத்தும் போது அங்க இருக்க ஒரு பையன் திடீர்னு எகிரி குச்சி ஸ்ரீலங்கைன்னு சொன்னானா. சொல்ல மாட்டானே நினைச்சேன். எப்படி சொல்ல? ஆவியானருக்கு ஒரு வேலையில ஸ்ரீலங்காவும் இலங்காவும் பப்ளிக் மீட்டிங்ல. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தேவன் உன்னை சிரிச்சிட்டார்னா அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க அறியாமல் உங்களை விடவே மாட்டார். 21 நாள் 40 நாள் இல்லை, காத்திருக்கணும். God's word won't come immediately. நம்மளுக்கு அதுக்குள்ள வர பிரஷர் என்ன தெரியுமா? டைம் ஆயிடுச்சு, பிள்ளை ஸ்கூல்ல சேர்த்தணும், அட்மிஷன் க்ளோஸ், ட்ரெயின் போயிடும், ஃப்ளைட்டு போயிடும், ஊழியம் போயிடும், மண்ணாங்கட்டி போனா என்ன?
உசுறு போவாது. ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நம்மளை எவனும் அசைக்க முடியாது. என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம். அட்மிஷன் இல்லை. அவங்க எங்கள் வீட்டில் எல்லாம் இந்த போடலாம், அங்கே போடலாம், அங்கே போடலாம். எனக்கு உத்தரவு இல்லை. ஜோமன ஜூன் போய், ஜூலை போய், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வந்துச்சு. எல்லா காலேஜ் அட்மிஷன் க்ளோஸ். ரொம்ப சோர்ந்துட்டேன். நானே போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் உபவாசம் பண்ணுறோன்னா தெளிவாக தெரியும். நல்ல மூக்க விட்டு ஏப்ப விட்டுன்னு இருக்கிறாது. ஏன்னா தெளிவாக இருக்கும், மூளை தெளிவாக இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு மதியானத்து மேலே வளர்ந்துட்டேன், சாப்பிடலாம். ஐ டோல் மை ஒய்ஃப், சாப்பாடு கொண்டாம்மா சரின்ட்டு. வர்றதுக்குள்ளே பேப்பர் இருந்துச்சு, நியூஸ் பேப்பர் திறந்து படித்தேன். அதில் போட்டுக்குது, AICT has given affiliation to Alpha Engineering College. AICT அஃபிலியேஷன் எனக்கு தெரியும். நான் காருண்யாவில் இருந்தவன். ஏசு அழைக்கிறார் ஊழியத்தில் காருண்யா ப்ராஜெக்டில் நான் நிறைய காரியங்களை செஞ்சேன்னு எனக்கு என்னன்னு தெரியும். AICT ஆஃபீஸ் டெல்லிக்கு பல முறை போயிட்டு வந்தவன். உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன நல்லா படித்தா அல்ஃபா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல், நல்ல பேர் போன ஸ்கூல். இப்போ அவங்க காலேஜ் திறக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் திறக்கிறாங்க. உடனே எங்கே பாரு இப்படி போட்டு, உடனே அங்கே ஸ்கூலில் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு ஃபோன் ஆச்சேன். ஆமாயா இப்போ தான் வந்துருக்குது, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வேணா கேட்டு சொல்கிறேன். ஃபோன் பண்ணார். ஓகே எல்லாம் நினச்சி சீடு காய்ச்சிச்சு. 4 வருஷம் அருமையாக படிச்சுட்டு சந்தோஷமாக வெளியே வந்தான். ஆனால் எவ்வளோ நாள் ஆச்சு? ஜூனில் போட வேண்டிய அட்மிஷனு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆயிடுச்சு. என் பையனை மாதிரி சுற்றி பார்த்துக்கினான். அட்மிஷன் போச்சுல. அவனுக்கு மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்துருச்சு. ஏன்னா அவனோட மார்க்ஸ் 50 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் அவனுக்கு வந்துச்சு அட்மிஷன். கம் அண்ட் பே த ஃபீஸ்ன்னு. வேணாம் தண்டத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டான். ஆனால் இங்கே கர்த்தர் எங்களுக்கு, அப்போ கர்த்தர் பேசணும்னா இட் வில் டேக் டைம். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை ஆரியத்தை வாய்க்க செய்வார். போதும் எனக்கு டைம் போயிடும். பாத்தீங்களா? காத்திருக்கணும். பைபிள் தான் சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அப்ப பாத்தீங்களா, காக்கிறவங்களுக்கு தான் பெலன் வரும். இப்போ உபவாசம் ஜெபம் என்பது காத்திருப்புன்னு அர்த்தம். Jesus was waiting for 40 days. For what? For one reason. கடைசியில் சொல்லிட்டு இறங்கி போயிடுவாங்க. 40 நாள் அவருக்கு. அதுல இத்தனை பேய் சோதனை. என்ன சொல்லுது பாருங்க அடுத்தது. சும்மா இருக்க மாட்டாங்க பாடாதி. 3வது என்ன பண்ணிட்டு பாருங்க. 5ஆம் வசனம். எத்தனை பிசாசு சொல்லுவீங்க நீங்க? 3 பிசாசு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, வாக்கியம். இப்ப 4வது பிசாசு. உயர்ந்த மலைக்கு கொண்டு போ. He took the Lord to the highest peak. இப்போ ஹையஸ்ட் பீக்குக்கு நம்ம போயிட்டோம்னா பெரிய நம்ம கடவுளை உயர்த்திட்டாருன்னு நினைச்சிடாத, சாத்தான் கூட்டிட்டு போவான் சமயத்துல. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்துறாங்க, ஊழியம் கூட ஏமாந்துறாங்க. நான் இப்படி சொல்வேன், என்னுடைய வழக்கு சொல். 10 வருஷம் ஒருத்தர் ஊழியத்துல நிதானமா இருக்காரா, தைரியமா நம்புங்க. If somebody is established himself in the ministry for 10 long years, then you can trust him. ஏன்னா 10 வருஷம் லேசான காரியங்களை ஊழியத்தில் நிற்க முடியாது. மினிமம் 10 years இருந்துட்டாங்களா, தைரியமா போம்பா பின்னால. இங்க பாருங்க, எத்தனை போய் மேல நிப்பாட்டிட்டான். How he took him? மாம்சத்துல கொண்டு போனானா, ஆவில கொண்டு போனானா, எப்படி கொண்டு போனா? யாரை கொண்டு போனா பாத்தீங்களா? உலகத்தின் சொந்தக்காரரை. எல்லாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. பவுல் சொல்றாரு, சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் அவராலே என்று வேறு ஒருவராலே. இந்த மலையை அவர் சிருஷ்டிக்கிறார், இவன் போய் அங்க வச்சிருக்கான். See the power of Satan. அதான் சொல்றேன் நான். அவரையே கூப்பிட்டு போய் மேல நிப்பாட்டி உலகத்தை தரிசனத்துல காமிச்சிட்டவர். அப்படி போட்டுக்குது. You see in all the gospels. அப்போ இப்ப நம்மனா ஒரு ஃபேன், ஒரு லைட் அப்படி பார்ப்போம்.
in a flash of a second he showed him the entire world. Other spiritual gifts. Gift என்ன? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னா என்ன? கிஃப்ட்னா என்ன? அதான் சொல்ல மாட்டேனே. நான் தான் சொன்னேன் அதுக்கு தனி ஃபீஸ். அது எப்படியா அந்த கிஃப்ட் ஆபரேட் ஆகுது? எப்படி ஒரு நிமிஷத்துல இமைப்பூதுன்னு போட்டுதா? He showed him the entire world. உலகத்தின் சகலத்தையும் உச்சிதத்தையும் காமிச்சு எல்லாம் எனக்கு. அப்போ ரெண்டு ஆவிக்குரிய காரியத்தை காமிக்கிறேன். ஒன்னு ஜெபம் பண்ணினா தரிசனங்களும் சொப்பனங்களும் உங்களுக்கு உண்டாகும். சொல்லுங்க ஆமென். வேணுமா? பெற்றுக்குங்க. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஒரு பிரஷியஸ் கிஃப்ட் அது. சொப்பனம் தரிசனம்ன்றது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற அப்பம். டெய்லியும் சாப்பிடலாம். என்ன நடக்க போகுது? உன் பொண்ணை பத்தி கவலைப்பட வேணாம், உன் பையனை பத்தி கவலைப்பட. வீட்டில் உட்காந்துங்கன்னு வேற ஆர் தேர் யூ கேன் சி. நீ செல்போன்ல கொடுத்தான்னு போனா எங்க மாக்குற? ஏய் நீ எங்க இருக்க எனக்கு தெரியும், போய் போன அப்படி சொல்லுவீங்க நீங்க. அம்மா இல்லம்மா நான் ஏய் வைடி போன. சில பேர் எனக்கு போன் அடிப்பாங்க, ஜோக்கா சொல்றேன். என்னம்மா கிச்சன்ல இருக்கியா? ஆமா. மீன் குழம்பு செய்யற மாதிரி வாசனை அடிக்குது. பாஸ்டர் எப்படி பாஸ்டர் மீன் குழம்பு தான் பாஸ்டர் செஞ்சுன்னு இருக்கேன். ஏன் எனக்கு ஸ்மெல் வருது? வருதா? சில பேருக்கு சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப சீரியஸா இருக்கும், சாவு வாசனை. Why? Why? Spiritual gifts. You will know. பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை, அறிந்து கொள்வதற்காக சொல்றேன். நான் வெறும் பெரிய கும்பு இல்லை, ஆனா கர்த்தர் பெரியவர். உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் சொல்லுங்க சொல்லுங்க பெரியவர். இங்க இந்த திருப்பூர்ல இருந்து இப்படி பொண்ணு தாராபுரம் ஒரு அம்மா இருந்தாங்க, வயசானவங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்க ஒரு நாள் அவங்க பையன் என்னுடைய சகோதரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணியிருக்கான். சொன்னா அண்ணே எங்க அம்மா பயங்கர சொப்பனம் தரிசனம் பார்க்குறாங்க. ஒரு நாள் நல்லா ஊர் சுற்றி சினிமா பார்த்துட்டு வந்தேன். வரும்போது வடிக்கு கீழே ஊந்துட்டேன். சினிமா பார்த்தேன், நட்டுனா வருவேன், கீழே தான் விழுவேன். விழுந்துட்டேன் நான். இப்போ வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு வாரம் பொறுத்து எங்கள் அம்மா கரெக்டாக அந்த டேட்டை சொல்லி அந்த டைமை சொல்லி எங்கப்பா இருந்தேன்னு கேட்டுட்டு, ஏம்மா நான் ஹாஸ்டலில் தான்மா இருந்தேன் அப்படின்னு. இல்லை மகனே இந்த இடத்துல கீழே விழுந்திய அப்படி சொன்னாங்க. அலறிட்டான் அவன். Precious. I tell you it's precious. Very precious. அசைக்க முடியாதவங்களை யாராலும். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கேட்டு பேட்டுக்கு சும்மா புருஷங்கிட்ட போய் நகையை வாங்கி கொடு, அது ரோட்ல போறவன் அறுத்துன்னு விடுவான். நான் நகைக்கு விரோதம் நான் போட்டுக்குவேன், நான் மனைவியெல்லாம் போட சொல்றேன், அதுக்கு விரோதமா சொல்றோம் இல்லை. பட் இது பெருசு இல்ல. இந்த புருஷனை கேளுங்க, கிறிஸ்ட இவருதான் ஒரிஜினல் புருஷன். நான் பேசுறவர் தான். எனக்கும் புருஷன், உங்களுக்கும் புருஷன், எல்லாருக்கும் புருஷன். கரெக்ட் தானே? ஆமே. மணவாளனே, தொலையாளரே, என்ன வேணா சொல்லி அவரை பாடலாம். என்ன சொல்லி பாடுவேன்? ஃபாதர் என்ன அழகா ருசிச்சு ருசிச்சு எழுதியிருப்பார். இந்த மாதிரி பரிசுத்தவான்கள்லாம் முன்ன கொஞ்ச நாள் இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க. ஓ காட், டைம் ஆச்சு எனக்கு. சொல்லுங்க இப்ப அடுத்தது. உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் சகலத்தையும் தரிசனத்துல. அப்ப தரிசனம் ஜெபம் பண்ணால் வருமா? வருமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேணாம்? அரை காஞ்சினா அரை தரிசனம் தான் வரும். கத்தருக்கு காட்டுங்க, கத்தருக்கு காட்டுங்க. ஆமா, ஏன் உங்களுக்கு தெரியல கீழே வச்சிருங்க. நாங்க சில பேரை தெரிஞ்சு சொல்றாங்க, தெரியாம சொல்றாங்க தெரியல. பட் இங்க யாரு இருக்கா? எனக்கு என்ன தெரியும் பேஸ்டர். தேவ தூதர்கள் உட்கார்ந்து உங்க பேரை எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. நீ பண்ற ஆக்டிவிட்டிஸ்
இன்னும் எவனோ சொன்னா 333 அப்படின்னு சொல்லிட்டான். நம்பால் சொல்றான் 333னா 666 மேல் நமக்கு இருக்கு. சும்மா இருங்கடா. பல கோடி கோடி கோடிக்கான தேவ தூதர்கள். உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டா, ஞானத்தை சத்தமிட்டு கூப்பிடு, புத்தியை அழை. எதுக்கு கூப்பிடுனா? ஞானத்தை ஏன்பா கூப்பிடணும்? சாலமோன் சொன்னாரா? சத்தம் போட்டு ஏன் கூப்பிடணும்? அப்ப அவனுக்கு காது இருக்கா? ஓ ஆமாங்க, அது அப்பதானே கேட்க அவன் காது. That fellow can hear. Yes. அப்பதான் அவன் வருவான். உன்னை பார்த்துட்டு கண் இருக்கு, அவனுக்கு வாய் இருக்கு, அவனுக்கு கொடுக்க கிருபை இருக்கு. புரியுதா? இப்ப இந்த ஞானம் நமக்குள்ள வர்றது எப்படி வரும்? அந்த ஞானம் யாரு? ஞானம் ஒண்ணுதானா? எத்தனை பேருக்குள்ள ஞானம் இருக்கா? இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அசிங்கமாயிடும். இருக்கா இல்லையா ஞானம்? சொன்னேன்ல, இப்ப 2 இருக்குதுன்னு சொன்னல, அதுல நாங்க தனியா பேசிப்போம். ஏன்னா நான் சொன்னா சும்மா இருக்க மாட்டீங்க, வெளியே போய் சொல்லுவீங்க, அப்புறம் யூடியூப்ல போட்டு தீப்பானுங்க. இதுக்குன்னே பிறந்துக்கிறானுங்க. பாவம் அவங்க பொழைச்சு போறாங்க போட்டு. அதுல ஒண்ணும் நம்ம தேஞ்சு போறது இல்லை. தேவனிடத்துல இருந்து வர்ற எதுவும் அழியாது. புரியுதா உங்களுக்கு? காலத்தால அழியாது. யாராலும் அழிக்க முடியாது. Wisdom is wisdom. அதுக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்குல்ல, spirit of wisdom. You are on the spirit. உடனே ஆவியானவர் நீங்க அந்த ஆவியினாலே தானே போட்டிருக்க. அப்படிதான் போட்டிருக்க. அப்புறம் அந்த ஆவியாரு ரொம்ப குழப்பறணும். குழம்பிட்டு விட்டுட்டீங்கன்னா தெளிஞ்சிடும். 2 நாள்ல தெளிஞ்சிடுவீங்க. இப்போ அடுப்பு அப்படியே அமைஞ்சு கிடக்கும். இந்த காலத்துல எங்க இருக்குது அடுப்பு? எல்லாம் ஸ்டவ். திரும்பியும் ஸ்டவ் வரக்கூடாது, அடுப்பு வரணும்னு ஜெபம் பண்றேன் நான். ஆமா, இந்த தாய் ருசியே போச்சே, பசியே போச்சு. அதனால என்னத்தை குக்கர்ல வச்ச டிஷ் புஷ்னு ஒரு ருசி இல்ல. சிக்கனை தொடரதே இல்லை. எங்க ருசி ஏற மாட்டேங்குது. எங்க வீட்டுல திருப்பி சட்டி ஒண்ணு வந்து குத்துவேன் மனைவி கிட்ட. அப்பவும் கேஸ் ஸ்டவ்ல தான் செய்யறான். அன்னைக்கு இருந்த தாய்மார்கள் வீட்டுல இருக்கிற சாப்பாடு அந்த ஓரத்தை தொட்டு புத்தி தெளிஞ்சிடும். தேன் மாதிரி. இப்ப பாரு, அவருக்கு வாயத்துல ஜலம் வந்துடுச்சு. அதுவும் இன்னும் சில இடத்துல இருக்காங்க, திருநெல்வேலி, சென்னையில, இந்த பெங்களூர்ல எல்லாம் கூட இந்த அந்த காலத்து பழைய ஆளுங்க அவங்க செஞ்சாங்கன்னா கோழியுடைய எலும்புக்குள்ள கூட அந்த ருசி இறங்கி இருக்கும். இன்னைக்கு தோல் கூட மாட்டேங்குது. சார் கொஞ்சம் அப்படி இப்படி போனதானே மண்டிக்குள்ள இறங்கும். மாம்சம் தானே நீங்களும். ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறத கவனிங்க. சகலத்தையும் தரிசனத்துக்குள்ளே கொண்டு வந்து 4வது 6வது வசனம். பாருங்க, அதிகாரம் மகிமை அவங்கிட்ட இருக்குது. அதிகாரம் கையிலே அப்படின்னு பாருங்க. அவன் சொல்றான், ஏங்கிட்டடா. அவன் சொல்றது பொய்யா தப்பா? இவங்க தான் பதில் சொல்லணும். அவன் சொல்றது பொய்யா தப்பா? அன்னைக்கு இன்னைக்கு இந்த பைபிள் எடுக்கலையாத? இட் இஸ் தேர் இன் தி பைபிள். பதிவு பண்ணிருக்க மாட்டார் ஆவியானவர். அப்ப இந்த ரட்சிக்கப்படாதவனுக்கு அது பொருந்தா? ரட்சிக்கப்பட்ட நமக்கோ பவுல் அந்த ஒண்ணு போடுறாரு. அந்த கோவா நீங்க கோபிச்சுக்காதீங்க. அப்ப அவங்கிட்ட அதிகாரம். எஸ் பாவா பவுல் சொல்றார, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோட எனக்கு ஏன் அவனுக்கு போராட்டம்? அவருதான் கோவாச்சா? ஓ கோ போ எல்லாம் இருக்குது இல்ல.
பவுல் சொன்னார்ல எபேசியர் 6 அதிகாரத்துல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் எனக்கு போராட்டம் இல்லை, அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், ஆனமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள். 4 கேட்டகரி. நீ எந்த கேட்டகரி? ஒரு கேட்டகரி நம்மள ஆளுது இல்ல. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஞானஸ்தானம் இருப்போம், சபைக்கு போவோம், உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். சின்ன காரியத்துக்கு கோபம் ஏறி தலையை வெடிச்சு பொண்டாட்டியை நொறுக்கி மாமியாரை திட்டி, ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன், என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கான், எல்லாம் நல்லா தான் இருக்குது, என்ன செல்லம் சொல்லுன்னு ஆரம்பிச்சான். பொண்டாட்டிக்கிட்ட என்ன செல்லன்னு தொடர்ந்தான். கொஞ்ச நேரம் நல்லா, உங்க அம்மா தாடி, இப்ப அம்மா ஏன் தாடி ஆயிட்டா? அவ உள்ள உருந்து அம்மான கோபம் வருது, பொண்ணு மாத்திரம் குட்டி உரமா ஆடு பகையான். நான் கேட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறேன். இதுவும் தான் நடக்குது. உங்க எத்தனை பேர் வீட்டில் நடக்குது? மாமியார் வந்தோம், நாய் எல்லாம் கொல்லுன்றான் சுப்ரீம் கோர்ட்ல. எல்லா வருஷமே உள்ள போடு, ஊசியை போடு. இந்த நாய்களுக்கு போடணும் ஊசி. எத்தனை வீட்டுக்குள்ள உருந்து பாரு, இதுக்கு ஊசிய போடடா, இதுக்கு எவனா ஒருத்தர் கோர்ட்டுக்கு போடா. தினந்தோறும், அது என்னைக்கா ஒரு நாள் வாரத்துல கடிக்குது, இது தினந்தோறும் கடிக்குது. மனைவியை கடிக்குது, பிள்ளைகளை கடிக்குது, மாமினார் கடிக்குது, அப்பனை கடிக்குது, ஆத்தால கடிக்குது, பிள்ளைய கடிக்குது, பக்கத்து எதிர் வீட்டு, பக்கத்து வீட்டு பாஸ்டர், ஊழியக்காரனை எல்லாரையும் சேர்த்து மொத்தமா கடிக்குது. வெறி பிடிச்ச DOG. உங்க சபைக்கு வந்து உங்க பாஸ்டர் மாதிரி நானும் ஜோக் அடிச்சுன்னு ரொம்ப சீரியஸாவும் பேசுவேன்ல நானு. இன்னைக்கு என்னன்னு தெரியல. அதிகாரத்துக்கு கத்தரு அவர் சொல்றாரு எவ்வளவு அழகா. சத்தம் சொல்றான், என்கிட்ட அதிகாரம். யார்கிட்ட சொல்றான் பாருங்க, சகலத்துக்கும் அதிகாரி அவர் தான். அதிகாரம் என்ற ஒரு வார்த்தை அவரிலிருந்து தான் பிறந்தது. மகிமை என்ற வார்த்தை அவரிலிருந்து தான் பிறந்தது. அவர்கிட்ட நேருக்கு நேர் சொல்றான், அதிகாரமும் மகிமையும் I will give it to you அப்படி சொல்றான். ஏன் தெரியுமா? உலகத்துல இருக்க ஏசு உலகத்துல இருக்காரு, இன்னும் மகிமைப்படல. ஞாபகம் வச்சுக்கோ. நீங்களும் இஷ்டம் போல கிழிக்காரு. சில பேர் பேசுவோம், எல்லாம் என் கையில், உன் கையில ஒண்ணும் இல்லடா, எல்லாம் அவர்கிட்ட தான். அவர் தான் ஜெயிச்சாரு. இன்னைக்கு நம்ம டூலை விட்டுட்டு ரூல்ஸ் பேசிட்டு இருக்கிறோம். டூல் தான் முக்கியம். டூல்னா ஒரு ஆயுதம் நம்ம கையில இருக்கும், அந்த ஆயுதத்தை வச்சுதான் எல்லாம் செய்ய முடியும். இயேசு தான் நமக்கு கொடுத்த ஆயுதம். அவர் நாமம் இதுதான். ஆடுவார், மைக்க கொடுக்கல அவருக்கு, பாவம். இப்பதான் போறாரு இவர். பாருங்க, பாடுங்கண்ணா அந்த பாட்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். சாரி ருசியா பாடும் போது கெடுத்துட்டேன் நானு. ஏன்னா நீங்க வீட்டுக்கு போகணும், நாளைக்கு வரணும். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம், அதனால தான் நான் மொபைலில் ஏதிக்கினேன். படிங்க என்ன சொல்றான் பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்கு சொன்னது, நீ என்னை பணிஞ்சுக்கோன்னு. அவன் என்ன சொல்றான் பாருங்க. யாருக்கு? ஜெபம் பண்றவருக்கு. when you pray you will come and tell me bow. ஒரு முறை அருள்ராஜ்ன்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார், அருள்ராஜ். அவரும் போயிட்டாரு. அவங்க அந்த அவர் மனைவியை போய் இறந்துட்டாங்க ரீசெண்டா. அவர் சொன்னார், ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பிசாசுல ஒருத்தர் நின்னான பக்கத்துல, ஏசு மாதிரியே இருந்தானே.
இயேசு மாதிரி he was exactly like Jesus. என்னை பணிந்துக்கோ அப்படின்னு சொன்னார். இவருக்கும் ஆண்டவர் தானே, ஆமா பணிந்துக்கணும்னு நினைச்சிட்டாரு. உபவாசத்துல தான், உபவாச ஜெபம் பண்ணு தான். அப்போ அவருக்குள்ள ஒரு சத்தம், அதுக்கு தான் வார்த்தை வேணுன்றது, அதுக்கு தான் காத்திருக்கணுன்றது. ஒவ்வொரு நாளும் அந்த ரேமா வேர்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு வேற லெவல்ல, உங்களுக்கு நம்மளுக்கு சொல்றேன், நான் உங்களை மாதிரி தான். நாம ஊழியக்காரன்லாம் இல்லை, நம்ம இந்த கேட்டகரி தான். இப்போ அது அந்த 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 ரெவலேஷன் வர்றதுலன்னா தோத்துருவோம், கடையிலே ஏமாத்திடுவான். உங்க வீட்டில் வந்து யாருன்னா, ஐயோ என் மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாயா, சாப்பிட்றாயா, காசு கொடுக்கணையா, இந்த மாதிரி மனசு எல்லை எடுத்து புள்ள போய் எடுத்துன்னு வந்துருவோம். கதை சொல்ல கொடுக்காது, சில பேருக்கு எடுத்து கொடு. இந்த இந்த லெவல் வர்றது நம்மளுக்கு தினந்தோறும் கிடைக்கணும். அப்பதான் நம்ம ஓரளவுக்கு விசுவாசியா இருக்கணும்னு அர்த்தம். தயவுசெய்து கோச்சுக்காதீங்க, அதுதான் உண்மை. யூ வில் ஹியர் காட். இப்ப இவருக்கு உள்ள அந்த அந்த ஆளுடைய கையையும் காலையும் பாரு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்கும். இப்ப நான் இப்ப சொல்றேன்ல, இந்த மெசேஜ்லாம் எங்கேருந்து வந்துச்சு, அவர் சொல்ல சொல்ல எழுதுனேன்னு தானே சொல்றேன். அதான் அப்போ சத்தம் கேட்கும். கேட்டுச்சு, பார்த்தா கையில காயம் இல்லை, காலில் காயம் இல்லை. உடனே அவர் சொன்னார், இயேசுவின் நாமத்துல மறந்துட்டான். அவர் சொல்றாரு, நான் ஏமாந்திருப்பேன், அவனை பணிஞ்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு அதான் சொல்றான் அவன். இங்க பக்கத்துல கோயம்புத்தூர்ல ஒரு ஊழியர் இருக்கார், யாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச போது அவர் ஒரு கடை வச்சிருந்தார். நல்ல வியாபாரம். 3வது மாடியில தேடி வருவாங்க ஜனங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை விட்டுட்டார், அந்த தொழுகை எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கடைக்கு வர்றாரு, போனோம். கடை அப்படியே சைக்கிள் மாதிரி இப்படி 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 போய் வீல் நிற்கிற மாதிரி ஸ்லோவாக நின்றுடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் சாயந்தரம் 7:30 8 மணிக்கிட்ட கடையை இழுத்து மூடிட்டு படிக்கட்டு இறங்குறார். படிக்கட்டு இறங்குறார். அப்போ அந்த ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் அப்படி பெண்டு வரும்ல, கீழே அடுத்ததுக்கு போகிறதுக்கு. அங்கே ஒருத்தன் கீழே ஒரு காலு மேலே ஒரு காலை தூக்கி வச்சு நிற்கிறான், ஜான்டிகா. ஒரு இப்படி பார்க்குறாரு, கையில் மஞ்சா பை ஒன்றும் இல்லை, வெறும் பை தான். அவன் சிரிக்கிறான் அவரை பார்த்து. என்ன, ஒரு காலத்தில் நீ என் கூட இருக்கும்போது பையன் மூட்டை கட்டிட்டு போவ, இன்னைக்கு வெறும் பையில போய் நிற்கிற தெத்தா அப்படின்னு. ஒன்றும் புரியல, அழுகியா வருது. உண்மைதானே அவன் சொல்றது, தப்பு இல்லையா? I was having so much of money. ஒவ்வொரு நாளும் பிசினஸ் அவ்வளோ இருந்துச்சு. இன்னைக்கு ஏசநாதர் பின்னால போய் என்னையா வந்துச்சு. நானும் என் மனைவியும் ஒரு நாள் வீட்டுக்கு டைல்ஸ் போடணும்னு டைல்ஸ் வாங்க போயிருந்தோம். டைல்ஸ் கடை போய் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அவர் செல்லிங் ஓகே பில் போடுங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, அந்த எங்களை காமிச்சது உள்ளே பார்த்துட்டு, ஓனர் உள்ள அவர் ஏசி ரூமில் உட்காந்துருக்காரு. அவரும் அவர் சாப்பிட போயிட்டார். கரெக்டாக 1 மணி. எப்போ வருவாருன்னா 1:30 தான், 1 to 1:30 அவங்க லஞ்ச் டைம். ஓனராக போய் சாப்பிட போகிறாங்கன்னா, அதுங்க டைல்ஸ் கடையில் வச்சுக்கினீங்களா, என்ன வச்சுக்கினீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருந்து நான் புலம்புறேன். உண்மையை சொல்லிதான் அவனை, அதில் என்ன பயம். கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப என்னோட கண்டதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அவருடைய அந்த ஆஃபீஸ் ரூம்ல மேலே ஒரு ஆர்ட் ஒர்க் கேலண்டர் இருக்கு. பார்க்குறேன் அந்த கேலண்டரை, எனக்கு தெரியுது யாருன்னு. வீணா எதையும் சொல்ல வேண்டியதில்லை, பதிவு பண்ண வேண்டாம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு அந்த அந்த கேலண்டர்ல இருக்கிற அந்த உருவம் ஃபோக்கஸ் ஆகி முன்னால் வந்துடுச்சு. அப்படியே அந்த கேலண்டர் இங்கே இருக்குதா, இங்கே வந்துடுச்சு. முன்னால் வந்து அப்படியே அசைது, கண் ஆடுது, வாய் பேசுது. இட் இஸ் டாக்கிங், என்கிட்ட பேசுது. என்ன, ஏசுநாதர் போய் ஊழியம் செஞ்ச வெறும் டைல்ஸ் அவங்க தான் உட்காந்துருக்கேன். அவனை பாரு, என்ன பணிஞ்சுக்கிறான். டைல்ஸ் விற்கிறவனை வச்சிருக்கேன். எவ்வளோ பணம் கொடுத்து பார்த்தியா, எல்லாரும் நீ கூட அதுக்கு தான் நின்றுக்கிறேன். அவன் பாரு வேலைக்கு சாப்பிட்றான்.
நீ தான் காஞ்சின்னு கிடக்கிற உபாசன்னு அப்படின்னு சொல்லுது. எங்களை நல்லா கேட்குது, திட்டும் தெளியுமா, அப்படி அசையுது, வாய் அசையுது, கண்ணு அசையுது, சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவன் சொன்னதுல எதனா தப்பு இருக்கா? இல்ல. அவன் எனக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, சத்தம் அந்த உள்ள இருந்து. எல்லாம் சொன்னது கரெக்ட் தான். இயேசு சிலுவையில மரிச்சு ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால என்னை கழுவுனாரு, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ அவன் பாவத்தை மன்னிச்சியா அப்படின்னு சத்தம் வருது. நான் கேட்டேன் பாருங்க, சக்குன்னு உள்ள போயிடுச்சு, கேலண்டர் ஆயிடுச்சு. இது எங்க வீட்டுல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பல இடத்துல கூட நான் சொல்லியிருக்கேன், இது உண்மை சம்பவம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போவோம். அவன் அப்படிதான் பேசுவான். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபர்தர். இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. 9ஆம் வசனம், அப்பொழுது அவர் எருசலேம்னா நாளைக்கு வரும்போது சொல்றேன். என்ன எருசலேம்னா என்ன, எப்படி வந்துச்சு, ஏன் அங்க கூட்டிட்டு போனா? எருசலேம் கூட்டிட்டு போவான் உங்களை, எங்க கூட்டிட்டு வந்துக்கிறான்? இப்ப எங்க கூட்டிட்டு வந்துக்கிறான்? இதுவும் எருசலேம் தான்ல. எருசலேம்னா என்ன? எருசலேம்னா என்ன? தேவனுடைய நகரம் எப்படியாச்சு? தேவனுடைய நகரம் எருசலேம்ல தான் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை நிறுவினார். தாவீது ராஜாவானவனே எங்க போனோன்னு கேட்டாரு. கர்த்தர் நீ அங்க போ சொன்னாரு. ஏன் சொல்றாரு? ஏன் அந்த இடம்? இப்போ இடத்தை குறிச்சு என்ன இருக்கு இன்னைக்கு சொல்ல முடியாது தாய்ங்களே, நாளைக்கு வாங்க. ஐ வாண்ட் டு டெல் யூ ஆனா why you have to locate. ஏன் இடத்தை ஒன்று மாத்தி போ சொல்றாரு. தாவீது யூதேயாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். யூதேயா யூதேயா முழுசும் 7.5 வருஷம் அரசாண்டார். அதுக்கப்புறம் 33, அது எங்க? முழு எருசலேம் யூதேயாவும் சேர்ந்து வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ராஜா ஆகிறதுக்கு முன்னால 15 இடம் ஓடி சுத்தி அலைஞ்சாரு. 15 பிளேசஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டு தலையை வெட்டின்னு வந்தார் பாருக்கு, கோலியாத் தலைய. அதுல இருந்து 15 இடம் ஓடினா. தாவீது அவனை விரட்டி அடிச்சான். சாரி, சபுல் விரட்டி அடிச்சான். கடைசியில எங்க அவனை வந்து அபிஷேகம் பண்ணினாங்க. கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் எங்க போனோம்? எருசலேமுக்கு போ. அப்ப எருசலேமுக்கு ஏன் போ சொல்றாருன்றது நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்ல முடியாது, டைம் இல்லை. அடுத்து பாயிண்டிங்கன்னா ஜெபத்துல என்னென்ன வருது பாருங்க. அதுல இன்னொரு பாயிண்ட், நீ தாழகுதியம். எருசலேமுக்கு போ சொல்லி தாழகுதியன்றான். நீ எங்க இருக்க? ஆலயத்துல தான் இருக்க. ஏன் உனக்கு தற்கொலை என்ன வருது? அது யார் கொடுக்குறா? பொண்ணு வந்து ஏதோ ஒரு பையனை லோ பண்றப்பா, கல்யாணம் பண்ணு, பொண்ணு சித்துலாம், எதுக்கு இருக்கணும், எனக்கு என்ன வந்துடும், அசிங்கமாயிடும். அக்கம் பக்கத்துல என்ன, அக்கம் பக்கத்து கதையே நாருது. நீ ஏன் அவனை பார்த்து நினைச்சு நிற்கிற? உன் சிந்தனை எண்ணம் எல்லாம் இயேசுவா இருக்கணும். அவர் நம்மளை என்ன நினைக்கிறாரு? அவர் உன்னை மேன்மையா நினைக்கிறார். சொந்தம், என் சம்பத்தி, என் செல்லம், என் ராஜாத்தி, என் ராஜா, இப்படிதானே அவர் கூப்பிடுறாரு. அப்புறம் ஏன் கண்ட டிஓஜிஸ போய் கேட்டுனுக்கிறார்? அவன் என்னைக்கு நம்ம நல்லா பேசியிருக்கான் சொந்தக்காரன். நீ நல்லா இருந்தாலும் அதான் பேசுவான், கெட்டு போனாலும் அதான் பேசுவான். அவன் தான் சொந்தக்காரன். So don't worry. சபையில இருந்தாலும் தற்கொலை எண்ணங்களுக்கு கொண்டு வரான். புரியுதா? So I'm talking to somebody here. இங்க யாரோ உட்கார்ந்திருக்க, நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. என்னதான் நாரி போனாலும் சரி, நீ அழ வேண்டியதே இல்லை. அழ வேண்டாம், ஃபாதர் சொல்லுவாரு, அழ வேண்டாயா. உனக்குள்ளே எனக்குள்ளே யார் வந்திருக்காரு, அவரை வச்சு ஓட வேண்டாம். எங்க வேணாலும் உம்மால ஒரு சேனைக்கோள், உம்மால ஒரு மரணம் தாண்டுவேன். நீ ஆள பிறந்தவர், நீங்கள் ஆள பிறந்தவர்கள் தம்பி. யாரும் ஆட்சிக்கு வந்த அதை பத்தி நான் சொல்ல வரல. நம்ம பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்கிறவங்க, நம்ம சொல்றவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க. இங்க யூ ஹேவ் தி அத்தாரிட்டி. எது வேணா பிடிங்க எடுத்துடலாம்.
டு காட், glory to God. ஜெபம் பண்ண கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு என்னென்ன கொடுத்தாரு பாருங்க, எப்படிலாம் ஜெயிக்கிறாரு பாருங்க. அப்போ 10-11 படிங்க. எழுதுனது தான். இந்த நாய் நமக்கு சொன்னா என்ன வேணும்? அவன் சொல்றான் எழுதிக்குதுன்னு இவர்கிட்ட, முட்டா போயில எழுதி இருக்குதுல்ல, அதை ஏது என்கிட்ட சொல்றேன்னு இவர் சொல்றாரு. இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் பை அவர் ஃபாதர் இன் ஹெவன். என்ன நீ குதிச்சாலும் சாக மாட்டேன், அதுதான் உண்மை. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். அமெரிக்காவில் ஒருத்தர் தற்கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லை, போய் எத்தனாவது மாடியில இருந்து கீழே குதிச்சான். அவன் கீழே வந்து விழுத்துக்குள்ள அப்பதான் ஒருத்தன் பைக் எடுத்துன்னு வந்து நிறுத்தினான். கரெக்டா அவன் மேல தம்முன்னு விழுந்தான். ஊந்து இவன் கீழே வந்துட்டான். அவன் ஊழ்ந்தவன் ஏந்திரிக்க வேலை, அவன் செத்துட்டான். அவன் செத்ததுனால இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. டேய், நான் சாவதாண்டா வந்தேன், நான் சாவ வந்தேன், என்னத்துக்கு உள்ள போட்டீங்களா? பாத்தீங்களா? உன்னை தூதர்கள் கைகளிலே ஏந்தி கொள்வார்கள். இப்ப அவன் சொன்ன சாட்சி நான் இன்ன வரைக்கும் சொல்லின்னு இருக்கல. உன்னை பத்தி சாட்சி சொல்ல வேணவா? நீ ஏதோ ஒரு அத்தாட்சின்னு நினைச்சுன்னு இல்ல, பிள்ளைத்தாச்சி. நீங்க எல்லாம் ஒரு பிள்ளைத்தாச்சி, தெரியல? உங்களுக்குள்ள அந்த எத்தனை பிள்ளை பிறக்கணும் இன்னும். நீ பிள்ளை பெருக்கிற மிஷின். இந்த கிரிக்கெட்ல சொல்லுவான் ரன் மிஷின். ஏய் போடா, ரன் மிஷின் இல்ல, கன் மிஷின் இல்ல, நான் பிள்ளை பெறுற மிஷின். ஓர் இடமெல்லாம் பிள்ளைகள். ஜெபம் என்னத்துக்கு? சபை எதுக்கு உனக்கு? மஞ்சா குளிக்கிறதுக்கா? நல்ல ட்ரெஸ் போட்டு வந்து ஜிகு ஜிகுன்னு காட்டுட்டு போறதுக்கு, பொண்ணு பாக்குறதுக்கா? சபையில பொண்ணு போற பாஸ்டர் பொண்ணு, ஏய் உனக்கு பொண்ணு பாக்குறவர அவரு புரோக்கர் வேலையா பண்ணுகிறாரு. பாஸ்டர்னா அதான் செய்யணும், போதான் வாங்குவீங்க. கட்சியில் அதை தான் செஞ்சுன்னு பாரு. உனக்கு செய்ய வேண்டியது செய்ய மாட்டாரு. முறவாசல் செய்யறதுக்கா கத்தரைகளை வச்சிருக்காரு? அதெல்லாம் அவரு வேலை, பரலோக வேலை. என்னார் இங்க அங்க அங்க இருக்கிறான்னு. நார்த் இந்தியாவில் ஒரு மிஷினரிஸ் சைட்டுக்கு போனேன். அப்போ அங்கே இருந்த அங்கே இருக்கிற மிஷினரிஸ் வந்து புருஷ மனைவி 2 பேருமே மிஷினரியாக இருப்பாங்க. இப்போ அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே எங்கன்னா வேலை செய்கிறவங்க 2 பேரையும் அவங்க சொல்கிறாங்க, கத்திரங்களை நினைச்சாரு. நான் ஒரு மகாராஷ்டிரா, நான் குஜராத். இப்போ கத்தர் நினைச்சிருக்காரு. அதுதான் அவரு. எங்கள் அப்பா அம்மாவை கதை சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து இன்னொரு மிஷின் கிட்ட இருந்த துரைக்கிட்ட அவர் வேலை செஞ்சு, எங்கள் தாத்தா அவர் அங்கே ஜமீனா இருந்திருக்காரு. எங்கள் அம்மாவுடைய தாத்தா இங்கே இருக்கிற மிஷின் கிட்ட அந்த இருக்கிற துரைக்கு அவர் தான் டிரான்ஸ்லேட்டர் ஜமீன். இந்த 2 கிழங்க பேசி ஊழியக்காரன் மிஷினரிஸ் வெள்ளக்காரன் பேசி, ஏய் இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவங்கள ஜெபம் பண்ணி எப்படி அழகா எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ அழகா வாழ்ந்தாங்கன்னு கண்ணால் பார்த்தேன். 2 பேரும் என்ன பேர் இன்னைக்கெல்லாம் சும்மா 10 வருஷம் 8 வருஷத்துல தூர் படு, அங்கே போய் படு, அங்கே கடைசி வரைக்கும் ஒன்றா அப்படி தூங்கினாங்க. சபைக்கு தெரியணும், வெக்கம் கட்ட சபையை யார் உனக்கு சொல்லி தந்தா? புருஷன் நீ தனியா தூங்கணும். நீ தூங்கின உன் பொண்ணு புருஷன் கூட தூங்காது. மனம் திரும்ப. யார் சொல்லி கொடுத்தா? பைபிள் என்ன சொல்லுது? சில காலம் அதுவும் ஜெபத்துக்கு மாத்திரம் தான் பிரிஞ்சு இருக்கலாம். எதுக்கு நம்ம வாழ்க்கையில பிரிஞ்சு போட்டோம்? பிள்ளைங்க பார்க்குதான். என்ன பார்க்குது பிள்ளைங்க? ரோட்ல நாய பார்க்கலையா பிள்ளைங்க? வாட் ஆர் யூ டூயிங்? உங்களுக்கு யார் அந்த ஞானம் கொடுத்தா? எல்லாம் உலகம் உலகம் உலகம். இன்னைக்கு உலகம் கெட்டு, பிள்ளைங்க கெட்டு சீர்கெட்டு போயிருக்கு. ஏன் தெரியுமா? நீ போதிக்க வேண்டியதை போதிக்கல. வாழ்க்கைனா என்ன, ஒழுக்கனா என்ன, கணவன் மனைவினா என்ன தெரியலையே. பேய் மாதிரி சண்டை போட்டு இருந்தா அதுவும் பேய் மாதிரி முதல் நாளே சண்டை போடும். கதவு மூடுங்க, கண்ணை மூடுங்க. இந்த வசனம் கடைசியா முடியுது. சோதனை முடிந்தது, பிரசங்கமும் முடிந்தது. ஆனா ஒரு காரியம் நடந்தது. ஆவியானவர் 14ஆம் வசனம் சொல்லுது, ஆவியானவர் பலத்தினாலே. ஆவியானோட பலன் எப்போ வரும்னா 14 போடுமா, 4:14. அது 4:14. பின்பு இயேசு ஆவியானோட பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற
அப்போ ஆவியானவர் ஒருத்தங்க போட்டிருக்குல்ல, அந்த பலம் வரணும்னா ஆவி ஒண்ணு அங்க கூட்டிட்டு போகுது. யார் அந்த ஆவி? இப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. நாளைக்கு அவருக்கு நாளைக்கு வாங்க பாக்குறேன். Jesus. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே, பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்ட கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்ட கசப்புகளை, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால